ஆமா மலர், இப்பதான் வாசல் கூட்டி இருக்கறேன். எந்திரிக்க கொஞ்சம் நேரமாயி போச்சா, அதான். நீ எங்க பால் வாங்கிட்டு வரியா? ஆமாக்கா, பால் வாங்குறதுக்கு தான் போயிருந்தேன். ஏக்கா, இனிமேல் தான் நீ பால் வாங்க போகணுமா? சொல்லியிருந்தா நானாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பல. இந்த வழியில தான் போனேன், போறப்ப பார்க்கவே இல்லை உங்கள. பரவாயில்ல மலர், கடக்குது விடு, சாயங்காலமா வாங்கிக்கலாம். என்ன பால் காப்பியே போடணும்னு இருக்குதா? பிள்ளைங்களுக்கு காலையில குடிக்க மாட்டாளுங்க, சாயங்காலம் வந்துதான் குடிப்பாங்க. மாமாவே எந்திரிச்சு கிளம்பிட்டாரு வெள்ளனே தோட்டத்துக்கு. நான் தான் இருக்கிறேன், நானே தான் வர காப்பியை போட்டு குடிச்சுக்குவேன். சாயந்தரமா வாங்கிக்கிறேன். போய் சோறு வேற ஆக்குவோம். என் பால் வாங்குறதுக்கு போறக்கட எனக்கு நேரம் இல்லை. அதை அடுப்புல தான் வேற செய்யணுமா. அது பத்த வச்சு விட்டுட்டு உலைய வச்சுட்டு வந்தேன். போய் தான் அரிசி போடணும். சரி, அதுக்குள்ள வாசல் கூட்டிட்டு போயிடலான்ட்டு தான் வந்தேன். ஆமாக்கு என்ன பண்றது, கேஸ் பிரச்சனை வேற எப்ப தீருதுன்னு தெரியல. இருக்கிறது புழங்கிட்டோம்னா அப்புறம் அவசரத்துக்கு என்ன பண்றது. சரி, நானும் விறகுல தான் வச்சு விட்டுட்டு வந்து அடுப்பத்தை வச்சு விட்டுட்டு நானும் அரிசி போட்டு விட்டுட்டு பருப்பு ஒரு இதில் போட்டு விட்டுட்டு வந்தேன். சரி, அத்தை இருந்தாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, நான் அதுக்குள்ள பால் வாங்கிட்டு வந்தாரேன்ட்டு சொல்லிட்டு வந்தேன். ஆமா மலர், அப்புறம் என்ன பண்றது. சரி, விறகுங்க தான் கிடக்குது இல்ல, 4 விறகு எடுத்து வச்சு எல்லாம் ஆயிடுது. சரி, அதான் பழத்தை வச்சுட்டு தான் வந்தேன். நீ போய் எல்லாம் சமைக்கணும். பிள்ளைங்களுக்கு எல்லாம் காலேஜ் இருக்குது, எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து விடணும். சரிக்கா, நானும் வர்றேன். அம்மா, தோட்டத்துக்கு ஏதாவது போகலாமா இன்னைக்கு? ஆமாம்மா, தோட்டத்துக்கு போகணும். நீ சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு காலேஜ் கிளம்புனதுக்கு அப்புறமா போகலாம். நானும் வரேன்னு சொல்லிட்டு மாமா போய் சாப்பாடு எதுவும் கொடுத்து விடல. அவரும் சீக்கிரமா தான் போயிட்டாரு. பழைய சாப்பாடு கூட போட்டு கொடுக்கல. நீ ஆக்கிதெல்லாம் கொண்டு போகணும். ஆமாக்கா, நானும் வரேன்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு அவருக்கு போட்டு கொடுக்கல. இதான் கடையில் போய் டீ குடிச்சிட்டு தோட்டத்துக்கு போறேன்ட்டு போயிட்டாரு. சரிக்கா, சரி, நானும் போய் வேலை பார்க்குறேன். சரி, பிள்ளைங்க போனது போகலாம். சரியாக்கா? சரி மலர், சரி போய் பாரு போ. நான் 1 ஹவர் லேட்டாக தான் வருவேன். என் டேபிள் கடியா ட்ராவில் அந்த ஃபைல் வச்சிருக்கிறேன், அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி எடுத்து வச்சிருங்க. ஓகேவா? இங்க வந்த தொப்பிக்கார காதல வச்சுட்டானா இந்த ஆளை கூப்பிடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். கண்டிப்பா 1 ஹவர் தான் லேட் ஆகும், அதுக்கு மேலே டிலே ஆகாது. ஓகேவா? இந்த ஆளுக்கு சும்மா கூப்பிட்டாலே காது கேட்காது. காதல் எடுத்து மாட்டிட்டானா சுத்தமா கேட்காது. யோ டோப்பி, யோ டோப்பி தலையா. ஓகே ஓகே ஓகே. யோ டோப்பி, எத்தனை வாட்டியா உன்னை கூப்பிடுறது? காதே கேட்க மாட்டேங்குதியா உனக்கு? என்ன நிலா, என்ன சொல்லு. யோ, காசு வேணியா, கொஞ்சம் கூட கடைக்கு போகணும். காசா? எதுக்கு? ஐயோ, அழைச்சிட்டானா. யோ, உங்க அம்மா தான் வாங்கிட்டு போக சொன்னாங்க. கடையில ஏதோ கொஞ்சம் ஜாமானால வாங்கணுமாமா. அதுக்குதான் உங்க அம்மாட்ட சில்லறை இல்லையாமா, உங்ககிட்ட தான் வாங்கிட்டு போக சொன்னாங்க. கொண்டா. எங்கிட்டயே காசு இல்லையே. எனக்கு காசு இல்லையா? யோ, அப்ப சோறு சாப்பிட மாட்டியா? சோத்துக்கு தான் ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போக சொன்னாங்க. சரி, நம்ம உங்க அம்மாட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுறேன். இல்ல அம்மாட்டியெல்லாம் சொல்ல வேண்டாம். சரி, ஃபோன் கையில் வச்சிருக்கிறியா? ஜிபேல வேணும் அனுப்பட்டுமா உனக்கு? எவ்வளோ வேணும்னு சொல்லு. ஓ, எவ்வளோ ஆகுனாலும் தெரியாதியா? உங்க அம்மா பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நிறைய செலவாகும். பார்த்து கொஞ்சம் நல்லா அனுப்பு. என்னடி சொல்ற? இத்தனை பைய எடுத்துட்டு போயிட்டு என்னத்த பெருசா வாங்க போற நீ? அது இங்க நம்ம ஊர்ல நான் பொட்டி கடைக்கு தானே போவ, வேற என்ன கடை இருக்குது? யோ, பொட்டி கடைக்கு போனா மட்டும் அப்படியே சும்மா கொடுத்துருவாங்களா? எதையா சொல்லிட்டு இருக்காதயா. காசு அனுப்புனா அனுப்பியா. எவ்வளவு நாள் சொல்ல மாட்டேங்கிறா? எவ்வளோன்னு சொன்னா மட்டும் உடனே கொடுத்துருவியா? கொடுக்குறடி, எவ்வளோன்னு சொல்லு. ஒரு 5000 ரூபா ஆகும், அனுப்பி விடு. எனது 5000 ரூபாயா? என்னடி விளையாடிட்டு தெரியா? சில்லற வேணும்னு கேட்டடி 5000 வாங்குறேன். நான் கூட ஏதோ 50 100 கேட்பேன்னு பார்த்தா ஆயிரக்கணக்கே கேட்கறேன். நீதானயா எவ்வளவு வேணும்னு கேட்ட. எவ்வளவு வேணும்னு சொன்னா கொடுக்கறதுக்கு இப்படி தயங்குற? ஏண்டி எவ்வளவு வேணும்னு ஒரு பேச்சு கேட்டா அதுக்காக இப்படியே சொல்லுவ? ஐயோ டொப்பி, உங்ககிட்ட உங்க அம்மாட்டே காசு வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதையா. ஆமா, உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? நீ அதுக்கு வேற நான் போராடணுமா உங்ககிட்ட? என்னது ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு கேட்கற. என்னத்த நீ போராட போற? ஐயோ டொப்பி, என்ற சினிமாவுல கல்யாணம் வச்சிருக்காங்க தெரியும்ல. அந்த புள்ளைக்கு இந்த மாசம் தான் கல்யாணம். இந்த 10 நாள் தான் இருக்குது. ஏதாவது செய்யணும்ல. ஞாபகம் இருக்குதா இல்லையா? இல்ல அதுக்கு வேற போராடணுமா நான் உங்ககிட்ட? அதுக்கு போய் எனக்கு செய்யறது? ஏதோ கொஞ்சம் பணத்தை ஏதோ 2000 3000 மூவி வச்சுட்டு வா. அதை தவிர வேற என்னத்த பண்ண முடியும்? சும்மா இருக்கிற நிலைமையில நீ வேற. ஐயோ டொப்பி, என்ன எப்படி சொல்ற? நான் அக்கா காரியா, நான் ஏதாவது செய்யணும்ல. அவங்க எனக்கு நகையெல்லாம் போட்டுக்கிறாங்க என்ற கல்யாணத்துக்கு. என்னை போய் 2000 3000 வைக்க சொல்றா? அதுக்காக இப்ப நகை வாங்கி போட முடியுமா? உங்க கல்யாணத்துக்கு போட்டாங்கன்னா அது உங்க அம்மா செஞ்சுக்குவாங்க. நீ எதுக்கு போய் செய்யணும்னு இருக்கிறா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயோ டொப்பி, உன்ற சொந்தக்காரங்க ஓடி ஓடி செய்யற, என்ற சொந்தக்காரங்க மட்டும் அழுகுறா. ஏயா, எங்க அம்மா செஞ்சாலும் நானும் செய்யணும் இல்லையா? ஏதாவது அந்த புள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்யா. எனக்கு ஒரு 50000 ரூபாய் வேணும். 50000 ரூபாயா? என்ன 50000 ரூபாயான்னு வாயை பழக்கிற? நகையும் வாங்கி போட மாட்டா. சரி, அதான் எங்க வீட்டுல ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவாங்க. நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுக்கு ஒரு 50000 ரூபாயை நானும் குறைச்சு சொல்லியிருக்கிறேன். சும்மா உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. 2 நாள் காசு ஏற்பாடு பண்ணி எனக்கு கொடு. போற நேரத்துல எல்லாம் உங்கள்கிட்ட ஓடி ஆடிட்டு இருக்க முடியாது. என்ன எடுத்துட்டு 50000 ரூபாங்கிறான்? சரி, அப்பனா 1,00,000 ரூபா கொடுக்குறியா? நானே போனா போகுது, நகையெல்லாம் விற்கிற விலைவாசிக்கு வாங்க முடியாது. ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு 50000 ரூபாய் கேட்கறேன். முயற்சி வைக்கணும் இல்லையா ஒரு அளவுக்கு? சும்மா அது இதுன்னு எதையாவது பேசிட்டு கடைக்கு போறேன். சீக்கிரமா அனுப்பிவிடு. ஒரு 1000 ரூபாய் போட்டு விடு இப்போதைக்கு. அப்புறமா 2 நாள் கழிச்சு வேணா 50000 ரூபாய் கொடு. சரியா டொப்பி? எல்லாத்துக்கும் காரணம் கேட்டு இருக்கிறேன் இந்த டொப்பிக்காரன். எல்லான்றதால எழுத்து. யோ, சட்டன் 1000 ரூபாய் அனுப்பு. கடைக்கு சீக்கிரமா போயிடுவேன். நீ பாட்டுக்கு மறுபடியும் போனை தூக்கி காதல வச்சுட்டு உட்காந்துக்காத. என்ன பொஸ்க்கு 1000 ரூபாய் அனுப்புங்கிறா, அப்புறம் 50000 ரூபாய் அனுப்புங்கிறா? ஐயோ, இவ என்ன இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறா? 50000 ரூபாய்க்கு நான் இங்க போறது இப்போ? இவ வேற இப்படி சொல்லிட்டு போறாளே. அத்தா அத்தா, இந்த கிழவி எங்க போச்சு? வீடு முழுக்க தேடியாச்சு, ஆளவே காணோம்.
எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. கிச்சன்ல போய் பார்த்து உனத்தையும் காணோம். எதுவுமே செஞ்சு வைக்கலையா இருக்குது இன்னும். ஸோ அத்தை அத்தை ஸோ உள்ள எங்கேயுமே இல்லை. வெளியே வச்சு எங்கேயாச்சும் இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம். எந்த கிழவி திண்ணையில போய் உட்காந்து நான் பேசிட்டு இருக்குதுன்னு தெரியல இந்த கிழவி. அத்தை அத்தை ஸோ இந்த கிழவி இங்கேயும் காணோம், பின்னாடியும் காணோம், முன்னாடியும் காணோம், உள்ளேயும் இல்லை. எங்கே தான் போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. என்ன இருக்குது போனது போச்சு. சோத்தையா சாக்கி வச்சு போயிருக்கலாம்ல. எனக்கு வேற வயிறெல்லாம் கபகபான்னு பசிக்குது. இந்த கிழவி எங்கே தான் போய் தொலைஞ்சதுன்னு தெரியல. சரி அத்தை அத்தை ஸோ இந்த அத்தை எங்கே தான் போனாங்கன்னே தெரியல. வீடு முழுக்க பார்த்தாச்சு. யோ சின்ராசு சின்ராசு என்னடி சின்ன புள்ள கூப்பிட்டியா? யோ சின்ராசு அத்தை எங்கேயா போனாங்க? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அளவே காணோம். வீட்டுக்குள்ளேயும் காணோம், வெளியும் காணோம். ஏதாவது தெரியுமா உனக்கு சொல்லிட்டு போனாங்களா? ஆமாமா சின்ன புள்ள, அம்மா நேரத்துலயே எங்க ஒரு ஜோலின்ட்டு வெளியே போயிருக்காங்க. உன்னை எழுப்பி பார்த்தாங்களாமா, நீ எந்திரிக்கவே இல்லையாம. சரி எங்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்கடி. எனது உங்க அம்மா ஜோலியா? என்னையா ஜோலி? எங்கேயா போச்சு இந்த கிழவி? அதெல்லாம் எனக்கு தெரியல சின்ன புள்ள. நான் கொஞ்சம் வெளியே போகணும், சாயங்காலமாக வரக்கு. அவளை எந்திரிச்சானா கிட்ட சொல்லிடு, வீட்டை பத்திரமா பார்த்து சொல்லுன்னு சொல்லி போயிட்டாங்கடி. யோ என்னையா சென்றாச்சு? உங்க அம்மா திடீர்னு இப்பெல்லாம் கிளம்பி எங்கேயாச்சும் போகுது. இந்த கிளம்பி எங்கே தான் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு பசிக்குது, என்னையா பண்றது? போனதா போச்சு. சோத்தையாக்கி வச்சுட்டாச்சு போயிருக்கலாம்ல. இப்போ நான் என்னதான் சாப்பிட்றது? நான் என்ன பண்ணுவேன்? யோ ஏன் உங்க அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்குது? யோ என்னையா சென்றாச்சு? ஏடி எங்க அம்மா போனதுக்கு என்னமா அழுகுற? யோ உங்க அம்மா போனதுக்கெல்லாம் அழுகலையா? எனக்கு பசிக்குது, அதுதான் அழுகுறான். எனக்கு நான் இப்போ என்னத்தை சாப்பிடுவேன் சொல்லு? கிச்சனுக்குள்ள பார்த்து எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தமா வச்சுட்டு போயிருக்குது. அதனால என்னடி, எங்க அம்மா காலையில 6 மணிக்கே கிளம்பிட்டாங்க. அவங்க ஏதோ அவசரமா ஏதோ ஒரு வேலையே போறாங்க. இதுல உனக்கு சோத்தையெல்லாம் ஆக்கி வச்சுட்டு போவாங்களா? எங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லையா? எங்கேயுமே அவங்க போக கூடாதா? எங்க போனாலும் உனக்கு ஆக்கி வச்சுட்டு போகணுமா? உனக்கு வேணும்னா நீயே போய் செஞ்சு சாப்பிட்டு போ. என்னையா என்ன? எனக்கு வேணும்னா நானே செஞ்சு சாப்பிடுவேணுமா? இது என்னையா புது பழக்கம்? எனக்கு எப்படியா சமைக்க தெரியும்? நான் சமைச்சு சாப்பிட முடியாதியா சின்ராசு? உனக்கே தெரியும்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி சின்ன புள்ள? எனக்கு தான் செஞ்சு பழக்கிறது. எப்படியே செஞ்சு பழகி ஒரு நாளைக்கு சாப்பிடு. அப்பதானே நீ கத்துக்கிற மாதிரி இருக்கும். நீ எனக்காகலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு சமைக்க வேண்டாம் சின்ன புள்ள, சரியா? உனக்கு அளவு ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடு. அப்படியே பழகு கொஞ்சம் கொஞ்சமா. இப்படியே இருந்தா எப்படி? எங்க அம்மாவை அப்பதான் உன்னை நல்லா வச்சுக்குவாங்க, சரியா? நான் போய் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு மட்டும் ஏதாவது செஞ்சுக்கோ. சரி நான் கிளம்புறேன், வரட்டுமா? யோ சின்ராசு என்னையா எப்படி சொல்லிட்டு போற? பாய் சின்ன புள்ள, பார்த்து பத்திரமா இரு. ஐயோ என்ன இந்த ஆள் வேற இப்படி சொல்லிட்டு போறான்? இப்போ நம்ம என்ன பண்றது? முதல்ல இந்த ஃபோன் இங்க இந்த அத்தை கேள்விக்கு ஒரு ஃபோன் பண்ணி சத்தம் போடணும். நான் மட்டும் எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும். இந்த கிழவி மட்டும் என்கிட்ட சொல்லாமே போயிடுச்சு பாரு. முதல்ல இது 2 திட்டுனாதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு யோசனை வரும். ஹலோ அத்தா எங்க அத்தை போனீங்க? யாசன புலா கொஞ்சம் ஜோலியா வெளிய வந்திருக்கேன்டி. எதுக்கு கூப்பிடுற? சின்ராஸ் கிட்ட சொல்லிட்டு தானே வந்தா. நல்லா சொல்லிட்டு போயிருக்கீங்க உங்க பையன் கிட்ட. என்கிட்ட சொன்னீங்களா? எங்கத்தா நான் மட்டும் எங்க போனாலும் சொல்லிட்டு போறாளா? நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டீங்க. அடே திடீர்னு தானே இந்த ஜோலி வந்தது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு என்ன முன்கூட்டி தெரியுமா? உன்னை எழுப்பி வாத்த நீ நல்லா தூங்கிட்டு கிடக்குற. வெட்டு வடக்கு நெஞ்சிக்கிறவளா உங்ககிட்ட சொல்லிட்டு போறக்கே. அதனால தான் சின்ராஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தான். இப்போ எதுக்கு கூப்பிடுற? வெய் எனக்கு வேலை இருக்குது. அத்தா ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் சின்ன புள்ள? எங்கத்தா போனீங்களே எதையாவது சமைச்சு வச்சுட்டு போனீங்களா? எனக்கு வேற பசிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஓஹோ இதுக்கு தான் கூப்பிட்டியா நீ? அதான் பார்த்தா இவ்வளவு அக்கறையா கூப்பிட மாட்டேயேன்ட்டு. அப்போ உனக்கு பசிக்குது, அதனால தான் இந்த ஞாபகம் வந்திருக்குதேண்டி. அப்படிதானே? அப்படினால சொல்ல முடியாது. ஆனாலும் அப்படிதாத்தா. அடே நான் வர பொழுதாகும், என்னையில எதிர்பார்க்காத. நீ ஏதாவது செஞ்சு சாப்பிடு, இல்லாட்டி என்னமோ பண்ணு. அத்தா ஏ வெய்யடி போய் ஆக்கி சாப்பிடு. போய் ஆக்கி வெய் ஏதாவது. நானும் பொழுதோட வந்து சாப்பிடுறேன். என்னதான் செய்வேன்னு பார்க்கலாம். அந்த ஃபோன்ல எல்லாம் வருதுல்ல, எதையாவது பார்த்து சமைச்சு வெய். நீயும் சாப்பிடு. அத்தா நான் என்னத்தை சமைக்கிறது? ஐயோ இந்த கிளவி போனை வச்சிருச்சா? ஸோ என்னதான் பண்றது இப்போ? இந்த கிளவி வேற நம்மளவே சமைச்சு சாப்பிடுங்குது. எதையாவது ஆர்டர் போட்டு சாப்பிடலான்னு பார்த்தா நம்ம கையில 10 பைசா இல்லையே. என்ற புருஷன் சின்ராசு பேருக்குதான் அவன் ராசு. அப்படியே ராஜா கணக்க சுத்திட்டு கிடக்குறான். ஒரு துப்பும் இல்லை. பொண்டாட்டிக்கு ஏதாவது காசு கொடுக்கணும், ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிடுவான்னு அக்கறை இருக்குதா? எதையாவது செஞ்சு சாப்பிடுன்னு போயிட்டானே. இந்தா காசு வச்சுக்கோ, நான் ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு கொடுத்தானா அதுவும் இல்லை. ஸோ இப்போ என்னதான் பண்றது? பேசாம ஏதாவது செஞ்சு சாப்பிடலாமா, இல்லாட்டி அண்ணன் வீட்டுக்காச்சும் போய் ஏதாவது சாப்பிடலாமா? என்ன பண்ணலாம்? ஒரே யோசனையா இருக்கே. பேசாம நாமளே ஏதாவது செய்யலாமா? இந்த அம்மாவும் பையனும் சேர்ந்து நம்மளை ரொம்ப மட்டம் தட்டுறாங்களே. ஒன்றும் தெரியாதுன்ட்டு. இவங்க இல்லாட்டி நான் என்ன உயிர் வாழவே முடியாதா? சோத்துக்காகவே உங்களை தேடுற மாதிரி பேசுறாங்க. நம்ம உண்மையான பாசத்தை காமிச்சா கூட சோத்துக்கு தான் கூப்பிட்டேன்னு கேட்குது இந்த கிளவி. நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்களே. ஆமா இதுதான் சரியான முடிவு. நாமளே செஞ்சு சாப்பிடலாம். நம்ம செஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் பசி பொறுப்போமான்னு தெரியலையே. செய்யலாமா வேண்டாமா? என்ன பண்றது? சின்ன புள்ளக்கா யாருடா அது? யாரு கூப்பிடுற மாதிரி இருக்குது? யார் வந்திருக்கிறான்னு தெரியலையே. சின்ன புள்ளக்கா. யாரு பாதே? அக்கா நான் அக்கா பாபு வந்திருக்கேன். பாபுவா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கிறான்? என்னவா இருக்கும்? இருடா வர்றேன். டேய் பாபு, என்னடா இந்த பக்கம் அதிசயமா வந்திருக்கிற? சின்ன புள்ளக்கா உங்களை பாக்குறதுக்காக வந்தேன். என்னடா பாபு சொல்ற? என்னை பார்க்க வந்தியா? என்னையெல்லாம் பார்க்க வருவியா நீ? ஆமா நீ ஆடு மாலையை தானே பார்த்துட்டு இருப்ப. என்னை பார்க்க வரேன்னு சொல்ற? ஏன்டா ஏதாவது பிரச்சனையா உனக்கு? கிண்டல் பண்ணிட்டு இருக்காதக்கா. இந்தாக்கா சாப்பாடு கொடுத்துட்டு போலான்றதாக்கா வந்த. நீ வேற எதோ பேசிட்டு இருக்கா. குடிக்கா. சாப்பாடா? என்னடா பாபு சொல்ற? சாப்பாடை கொண்டு வந்திருக்கிற எனக்கா? ஆமாக்கா உங்களுக்கு தான். இந்தாங்க வாங்கிக்கோங்க.
தெய்வமே தெய்வமே நான் என்ன சொல்வேன் தெய்வமே என் பசி அறிஞ்சு சாப்பாடு கொடுத்த தெய்வமே பாபு நீ பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க. அக்கா காளிமணி தாக்கா கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. சரியாக்கா? சரி நான் போயிட்டு வரேன். மாடெல்லாம் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போகணும். சரிடா சரிடா, ஓட்டிட்டு போ மாடு கண்ணும் பசியோட இருக்கு பாவம், அதுக்குள்ள மேய்ட்டு கூட்டிட்டு போ தோட்டத்து போ. சரிக்கா. சரி நீங்க போய் சாப்பிடுங்கக்கா, நான் வர்றேன். சரிடா பாபு சரிடா, நீ சாப்பிட்டியாடா? நானெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். சரிக்கா, நீங்களும் போய் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். ஆஹா, நாமளே சமைக்கலாம்னு பார்த்தோம், பரவாயில்ல அண்ணி நமக்காக கொடுத்துட்டுருக்காங்களே. என்ன கொடுத்துருப்பாங்க? என்ன இருந்தாலும் என்ன, நாம பாட்டு சாப்பிடலாம். ஐயோ, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோம்னா இப்போ சமைக்க வேண்டாமா? நம்ம ஏதாவது இன்னைக்கு சாதிக்கணும் சமைக்கணும்னு இல்லை நினச்சிட்டு இருந்தோம். என்ன பண்றது? அது என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்புறமா முதல்ல இதை சாப்பிட்டு வயிற்று நிறைக்கலாம், அதுக்கப்புறமா யோசிக்கலாம். என்ன யோசிக்கிறது, நாளைக்கு சமைச்சுக்கலாம். நம்ம தனியாக சமைச்சு சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அத்தை இருக்கிறப்ப சமைச்சு போட்டாதானே சின்ராசு சொன்ன மாதிரி நம்மள மெச்சிக்குவாங்க. அதனால நாளைக்கு அதை செஞ்சு கொடுக்கலாம், அத்தையும் சாப்பிடுவாங்களா? இன்னைக்கு எதுக்கு நமக்கு தனியாக நமக்கு மட்டும் சமைக்கணும்? பேசாம இதை சாப்பிட்டுக்கிட்டு மதியானம் வேற எங்கேயாவது பார்த்துக்கலாம். என்ன பண்றது, நாளைக்கு சமைச்சுக்கலாம். எப்படியோ இன்னைக்கு செய்யலாம்னு முடிவெடுத்தேன், அதுவும் வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது, பரவாயில்ல. முதல் சாப்பிடலாம். என்ன வெறும் போட்டு கொடுத்துருக்குறாங்க, தனி வேற ஒன்றும் செய்யலையா? சரி ஏதாச்சும் கொடுத்தாங்களே, இட்லி நிறைய போட்டு கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ராஸ்க்கு சேர்த்து தான் போட்டிருப்பாங்களோ? சரி அந்த அளவு போயிட்டானே, பெரிய ஆஃபீஸ் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அப்புறம் எதுக்கு வச்சுட்டு நாமளே பேசாமல் எல்லா இட்லியும் சாப்பிடலாம். அப்பா அதான் கண்ணே தெரியுது போ நமக்கு. இருடி வர்றேன். வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்னிரடி கேட்டுச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தானா, சரி அதான் கை கழுவிட்டு வந்தேன். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிக்க போறப்பதான் கூப்பிட்டுட்டு இருந்தா, சரி அதான் கை கழுவிட்டு போகலான்ட்டு அதான் கை கழுவிட்டு வரேன். ஏன் நீ பாட்டுக்குள்ள வர வேண்டியதான், நீங்க என்ன எது கூப்பிட்டுட்டே இருக்கிற? அவங்க எல்லாம் இங்க இல்லடி, அவங்க எங்க வெளியே போயிட்டாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க. ஆமாடி, நான் மட்டும் தான் இருக்கிறேன். தோட்டத்துக்கா? சரி போகலாம், எங்க அத்தையும் வீட்டுல இல்ல, நான் மட்டும் தான் இருக்கணும். போலாம் இப்பவே போகணுமா? அந்த அக்காங்க போயிட்டாங்களே இல்லையா? சரி வாடி, அந்த அக்கா முன்னாடி போனா போகட்டும், வீடெல்லாம் கூட்டிட்டு தான் போகணும் வா. அதுவும் இல்லாம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம், சாப்பிட்டது நடக்க முடியாது. சரி வாடி உள்ள போலாம் வா. நானும் என்னென்னமோ இன்னைக்கு நினைச்சிட்டு இருந்தா, எதுவும் நடக்கலாம், கடைசியில் தோட்டத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதிலடி எங்க அத்தை சோறு குழம்பெல்லாம் ஒன்றும் ஆக்கி வைக்காம எங்கேயோ வெளியே போயிட்டாங்களா, அது எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம பசியில இருந்தேன். சரி நாமளும் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி கிச்சனுக்குள்ள போனா என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்நேரம் பார்த்து அந்த பாபு பையன் எங்க அண்ணி ஏதாவது டிஃபன் கொடுத்து விட்டாங்கன்னு கொண்டு வந்து இட்லி கொடுத்துட்டு போனான். அதுதான் சாப்பிட்டேன். இல்லாட்டி இந்நேரம் நான் சமைச்சிட்டு இருக்கணும் எதையாவது. அதான் நல்ல வேலை, சரி நாளைக்கு சமைச்சுக்கலாம், இன்னைக்கு கிடக்குது இதுவே சாப்பிட்டுக்கலான்ட்டு சாப்பிட்டுட்டேன். ஆமாடி, ரொம்ப மட்டமா பேசுறாங்கடி, ஒன்றும் தெரியாதுன்னு சோத்துக்காகவே உங்களை கூப்பிடுற மாதிரி. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், நானே சமைக்கணும்ன்ட்டு. அதான் சரி இன்னைக்கு சமைச்சா கூட நான் மட்டும்தானே திங்கோணும், நாளைக்கு அத்தை வீட்டில் இருக்கிறப்ப சமைச்சு கொடுத்தோன்னு வெயி அவங்களும் இல்லை சாப்பிடுவாங்களா, அதனால நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு நினச்சிட்டு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு எங்கள் அண்ணி கொடுத்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்துக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆமாண்டி, இதுக்கு மேலே எல்லாம் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது. நாளைக்கு என்னத்தையாவது ஒன்று செஞ்சு என் ரத்தம் வாயில் திணிச்சே ஆகணும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.